வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். இவ்வாண்டு மார்கழி மாத தொடர் சிந்தனையாக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய கவிதைகளில் 1957 ஆண்டு எழுதிய கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் இருந்து தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதனோடு கூட நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் மாகவி பாரதியின் பாடல்களையும் ஒப்பு நோக்கி சிந்தித்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் இன்றைய தலைப்பு எண்ணம் என்ற தலைப்பில் அருட்தந்தை அவர்கள் மார்கழி 26ஆம் நாளான இன்று பாடியிருக்கிறார்கள். 1957 ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் நாள் பாடிய கவி இது. எண்ணமே ஒரு நாடக மன்றம் போல், எண்ணமே அதில் எண்ணற்ற நடிகர்கள், எண்ணமே அதை பார்ப்போர் ரசிப்போராம், எண்ணமே அதன் நிர்வாகி உடையவன். எண்ணமே ஒரு நாடக மன்றம் போல், எண்ணமே அதில் எண்ணற்ற நடிகர்கள், எண்ணமே அதை பார்ப்போர் ரசிப்போராம், எண்ணமே அதன் நிர்வாகி உடையவன் என்று பாடியிருக்கிறார். எண்ணம்தான் அனைத்தும் என்ற கருத்தினை இங்கு அருட்தந்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எண்ணத்தை ஒரு நாடக மேடையாக நாம் கற்பனை செய்து கொண்டால் எண்ணம்தான் அந்த நாடக மேடையாக இருக்கிறது. அந்த நாடக மேடையில் தோன்றுகின்ற அத்தனை நடிகர்களும் எண்ணம்தான். அந்த எண்ணத்தை அந்த நடிகர்கள் தான் எண்ணமாக வருகிறது. அப்போ அந்த நடிகர்கள் நடிப்பதை பார்ப்பதும் பார்ப்போரும் எண்ணம்தான், அதை பார்த்து ரசிப்போரும் எண்ணம்தான். எண்ணம்தான் அதை நிர்வகிப்பதும் அந்த எண்ணத்தை உடையவதும் எண்ணமேதான். ஆக இந்த எண்ணமேதான் அது இயங்கும் களமாக இயங்குகிறது, அது இயக்கமாக இருக்கிறது, அந்த இயக்கத்தின் விளைவாகவும் இருக்கிறது என்பதே எண்ணமே அனைத்துமாக செயல்படுகிறது என்ற கருத்தை இங்கு அருட்தந்தை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதே போல மகாகவி பாரதியும் மணப்பெண் என்கிற தலைப்பில் இதனை பற்றித்தான் கூறியிருக்கிறார்கள். மனமெனும் பெண்ணே, வாழி நீ கேளாய், ஒன்றையே பற்றி யூசலாடுவாய், அடுத்ததை நோக்கி அடுத்தடுத்துலவுவாய், நன்றையே கொல்லெனிர் சோர்ந்து கை நழுவுவாய், விட்டு விட்டென்றதை விடாது போய் விழுவாய். மனமெனும் பெண்ணே, வாழி நீ கேளாய், நின்னொடு வாழும் நெறியும் நான் கறிந்திடேன், இத்தனை நாட்போல் இனியும் நின் இன்பமே விரும்பவன், நின்னை மேம்படுத்திடவே முயற்சிகள் புரிவேன், முத்தியும் தேடுவேன் என்கிறார். ஆக எண்ணத்தை தான் இங்கு மனம் என்று குறிப்பிடுகிற மாகவி மனத்தின் இயல்புகளையும் அதை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டிய அவசியத்தையும் கூறுகிறார். மனமெனும் பெண்ணே, வாழி நீ கேளாய். மனதினை ஒரு பெண்ணாக உருவெடுத்து நீ உலமாகிய மங்கையே நீ வாழ்க, ஒன்றையே பற்றி யூசலாடுவாய். நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த மனம் என்ன பண்ணுமா, ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டே ஊசலாடிட்டு இருக்கும், அதை பிடிச்சிட்டே நிறைய திரும்ப திரும்ப அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்ததை நோக்கி அடுத்தடுத்து உலவுவாய். அதனை எண்ணி அதுலேயே அதனுடைய மூலம் என்னங்கிறத எண்ணி அலைந்து திரிவிவாய். அது என்னன்னா அடுத்ததை நோக்கி அடுத்தடுத்து உலவுவாய். அந்த ஒரு எண்ணத்தை உள்ள போய் அலைந்து திரிவாய். அதுக்கப்புறம் அது விட்டவொடனே அதை அடுத்து இன்னும் அடுத்ததை நோக்கி அடுத்தடுத்து உலவுவாய். நல்லதான ஒரு விஷயம், இதை நீ பின்பற்று, நல்லதை கை கொள்வாய் என்ன என் மனசுக்கு நான் அறிவுறுத்துவேன் வச்சுக்கோ. நல்லதையே நீ எதுக்கு அதனுடைய தீய விஷயங்களை நினைக்கிற அப்படின்னு நான் என்னுடைய அறிவுக்கு சொன்னால் அந்த மனம் என்ன பண்ணும், அதை விட்டு சோர்ந்து கை நழுவுவாய்.
விட்டு விடு, இந்த எண்ணத்தை நினைக்காதே, இதை விடு அப்படின்னு சொன்னால் அதை விடாமல் நீ பிடித்து கொள்வாய் அப்படிங்கிற. விட்டு விடு என்றதை விடாது போய் வீழ்வாய். அதே தான், எதை நினைக்காதே அப்படின்னு சொல்கிறேனோ அதையே நீ நினச்சிட்டு இருப்ப மனமே. எதை நீ விடுன்னு சொல்கிறனோ அதை நீ விட மாட்ட அப்படின்னு மனத்தோட இயல்பை சொல்கிறாரு. மனம் என்னும் பெண்ணே வாழி நீ கேளாய், நின்னோடு வாழும் நெறியும் நன்கறிந்திடேன். உன்னோடு இந்த மனதை எப்படி நான் வாழும் நெறியும் நன்கறிந்திடேன். இது எப்படி நான் என்னுடைய கைவசம் இணைந்து மனதை எனக்கு இணைப்பாக இயைந்து ஒரு பிணக்கில்லாமல் வாழ்வது என்பதை எனக்கு எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு தெரியல. இத்தனை நாள் போல் இனிமேலும் உனக்கு இது உன்னோட வழிபட்டு விட்டு விடாமல் உனக்கு இன்பமாக மனதிற்கு எது இனிமை தரக்கூடியதோ அதையே நான் இனிமே நான் ஆசைப்படுறேன். உன்னை மேம்படுத்திடவே முயற்சிகள் புரிவேன். மனதை உயர்த்திடவே, இந்த உள்ள நல்ல எண்ணங்களை கொண்டு வருவதற்கு. அதனால்தான் நீ இன்பம் அடைவாய். இனிதேயும் இன்பமே. நீ மனம் எப்படி சுகப்படுவாய் அப்படின்னா, மனத்தில் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும் பொழுது மனம் அமைதியடையும், சுகப்படும். அப்போ அந்த உன்னை உயர்த்திடவே நான் முயற்சிகள் புரிவேன். நான் இந்த மனதை உயர்த்தி கொள்ள, நல்ல உயர்ந்த எண்ணங்களை மனதில் வளர்த்து கொள்ள நான் முயற்சி செய்வேன். அந்த முயற்சியையும் செய்வேன், முக்தியையும் தேடுவேன். இந்த மனதின் மூலம் வீடு பேரை அடைந்து கொள்ள முக்தியையும் நான் தேடுவேன் என்று மனதின் இயல்பை பற்றி கூறுகிறார். ஆக இரு மகான்களுமே கூறும் விஷயங்கள் எண்ணமே தான் அனைத்துமாக இயங்குகிறது. அப்போ அதை நாம் உயர்ந்த நிலையில் வைத்து கொள்ளும் பொழுது நாம் வீடு பேறு என்கிற இறைநிலையை உணர்ந்து வாழ முடியும் என்று இன்றைய கருத்தாக சிந்தித்து இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடை பெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.